ஆதாப் ஜோதா பேகம். வணக்கம் ஷேன்ஷா. என்னவாயிற்று? உங்கள் அழகான முகம் கவலைகளின் பின்னால் ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறது? மருத்துவர் அவர்கள் கூறியதை தாங்கள் மறந்துவிட்டீர்களா? இது போன்ற சூழல்களில் கவலைப்படுவதை, பதற்றப்படுவதை தவிர்க்க வேண்டும். அது உங்களுக்கும் நமது குழந்தைகளுக்கும் நல்லதல்ல. ஷெரீஃபுதீன் தன்னுடைய குழந்தையை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஷெஹன்ஷாவிடம் கூறிவிடலாமா? இல்லை, இது அவர்களுடைய விவகாரம். பிறகு இது பெரிதாக போகிறது. வேடிக்கையாக உள்ளது. நான் அருகில் இருந்தும் தாங்கள் கவலையாக இருக்கிறீர்கள். என்னிடம் கூறுங்கள், உங்களை கவலைக்குள்ளாக்கும் அந்த விஷயம் எதுவென்று. அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை. அது என் மனதில் ஒரு கேள்வி எழுகின்றது. ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தால் நீங்கள் கவலைப்படுவீர்களா? இது போன்ற கேள்விகளை தாங்கள் எவ்வாறு கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இது போன்ற கேள்விகளை கேட்டு என் மனதை காயப்படுத்தாதீர்கள் ஜோதா பேகம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? எனக்கு பெண் குழந்தை என்றால் பிடிக்காதா? பெண் குழந்தைகளும் அந்த குதா அளித்த வரந்தான் ஜோதா பேகம். தாங்களோ சலிமா பேகமோ ருக்கையா பேகமோ அல்லது எனது தாயோ கூட இன்னொருவரின் மகள் அல்லவா? எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று கூட யோசித்து விட்டேன். ஒன்று ராதா, மற்றொன்று ரஷ்யா. இந்த பெயர் உங்களுக்கு பிடித்திருக்கிறது அல்லவா? உங்கள் விருப்பம் எதுவென்று தெரியவில்லை. முதலில் என் கேள்விக்கு தாங்கள் பதில் அளியுங்கள். இது போன்ற தேவையில்லாத கேள்விகள் உங்கள் மனதில் எப்படி எழுந்தது? அது வம்சத்தை விருத்தி செய்யவும், ராஜ்யத்திற்கு இன்னொரு தளபதி உருவாகவும் நீங்கள் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக நினைத்தேன். உங்களிடம் யார் கூறியது என்னுடைய மகள்கள் அப்படி வர முடியாதா? தங்களுக்கு நினைவில்லையா, என்னுடைய மறைந்த தந்தையார் டெல்லி தர்பாரை நிகாரக்காவின் பெயரில் எழுதி வைத்து சென்ற விஷயம்? பிறக்கப் போவது பெண்ணோ ஆணோ அதில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் உடம்பில் ஓடப்போவது முகலாயர்கள் மற்றும் ராஜபுத்திரர்கள் ரத்தம். எனவே ஒரு ஷெஹன்ஷாவாக நான் அவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்துள்ளேன். ஒருவேளை எனக்கு பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் என்றால் அப்பொழுதும் கூட நான் அவர்களுக்கு ராஜ்யத்தின் உயர்ந்த பதவியை எழுதி வைத்து அவர்களை சிறந்தவர்களாக்குவேன். சரி போகட்டும், பெண் குழந்தைகள் பிறந்தால் என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். எனவே இப்போது நீங்கள் கூறுங்கள், நமக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று. இல்லை, நாம் இப்படி செய்வோம். ஒரு குழந்தைக்கு பெயரை நான் வைக்கிறேன், இன்னொரு குழந்தைக்கு நீங்கள் பெயர் வையுங்கள். வேண்டாம், நான் அவ்வாறு செய்ய விட மாட்டேன். நாம் இருவரும் சேர்ந்து நம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவோம். அதுவும் சிறந்ததுதான். தயை கூர்ந்து மன்னியுங்கள் ஷெஹன்ஷா, பக்ஷிபானு அவர்களுக்கு வழி வந்து விட்டது. ஷெஹன்ஷா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது. நான் சென்று வருகிறேன்.